வ.உ. சிதம்பரநாதம் பிள்ளை வ.உ.சி. என்றழைக்கப்படும் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் தோற்றம் செப்டம்பர் 5, 1872, மறைவு நவம்பர் 18, 1936. பிறப்பும் வளர்ப்பும் கல்வியும். வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அவர்கள் 1872ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் என்ற ஊரில் சைவ வெள்ளாளர் மரபில் உலகநாதம் பிள்ளை பரமாயி அம்மாள் தம்பதியினருக்கு மூத்த மகனாக பிறந்தார். 6 வயதில் வீரப்பெருமாள் அண்ணாவி என்ற தமிழ் ஆசிரியரிடம் தமிழ் கற்றுக்கொண்டார். அரசாங்க அலுவலரான திரு கிருஷ்ணன் வ.உ.சி.க்கு ஆங்கிலம் கற்பித்தார். 14 வயதில் திருநெல்வேலியில் இந்து கல்லூரியிலும் சேர்ந்து கல்வி கற்றார். ஒரு இந்தியா விடுதலை போராட்ட வீரர். பிரிட்டிஷ் கப்பல்களுக்கு போட்டியாக முதல் உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். இவர் தொடங்கிய சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே கடல்வழி போக்குவரத்தை மேற்கொண்டது. பிரிட்டிஷ் அரசால் தேச துரோகியாக குற்றம் சாட்டப்பட்டு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவரது வழக்கறிஞர் உரிமமும் பறிக்கப்பட்டது. வாழ்க்கை சுருக்கம். வ.உ. சிதம்பரம் பிள்ளை தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர், சுதந்திர போராட்ட வீரர் எனும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். இவரது அரசியல் வாழ்க்கை உயர்ந்த ஒழுக்கமும் நேர்மையும் ஆற்றலும் நிறைந்ததாக இருந்தது. அவர் அன்பு, தைரியம், வெளிப்படையான குணம் இவற்றை உடையவராக இருந்தார். தமிழ் மொழியில் உள்ள அநேக இலக்கியங்களை படித்து அவற்றை பற்றி கட்டுரைகளையும் செய்யுள்களையும் எழுதியுள்ளார். ஆங்கில நூல்களை மொழிபெயர்த்துள்ளார். விடுதலை போராட்டம் குறித்தும் தமிழ் இலக்கியங்கள் குறித்தும் நண்பர்களுடன் விவாதிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். வ.உ.சி. 1892ஆம் ஆண்டு பாலகங்காதர திலகர் அவர்களின் ஆற்றல் மிகுந்த வீரம் செறிந்த எழுத்தால் கவரப்பட்டு திலகரின் சீடரானார். இவர் தான் மட்டும் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு கண்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் பங்கு பெறச் செய்தார். ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையை எதிர்த்து போராடினார். அவர்களின் கொடூரமான சட்டங்களை பற்றிய மக்களிடையே வீர உரையாற்றினார். வ.உ.சி. சில காலம் தாலுகா அலுவலகத்தில் பணிபுரிந்தார். பின்னர் அவரது தந்தை அவரை சட்ட கல்வி பெற திருச்சிக்கு அனுப்பி வைத்தார். கணபதி ஐயர், அரிகரன் ஆகியோர் அவருக்கு சட்டம் கற்பித்தனர். அவர் சட்ட தேர்வை 1894ஆம் ஆண்டு எழுதி தேர்ச்சி பெற்றார். 1895 இல் ஓட்டப்பிடாரத்தில் வழக்கறிஞர் தொழிலை துவங்கினார். அவர் உரிமையியல் மற்றும் குற்றவியல் என 2 வகை வழக்குகளை கையாண்டாலும் குற்றவியல் வழக்குகளில் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருந்தார். அவர் வசதியற்றவர்களுக்காக இலவசமாக வாதாடினார். வழக்குகளுக்காக இடைத்தரகர்களுக்கு பணம் கொடுப்பதை ஆதரிக்கவில்லை. வ.உ.சி. பெரும்பாலான வழக்குகளில் வெற்றி பெற்றார். சில வழக்குகளில் இரு கட்சியினரும் சமாதானமாக போகும்படி செய்தார். அவருடைய தகுதி, திறமை, நேர்மை இவற்றிற்காக நீதிபதிகளின் மதிப்புக்குரியவராக இருந்தார். காவல்துறையினரால் தவறாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வ.உ.சி.யினால் விடுதலையானதால் காவல்துறையினரின் கோபத்திற்கு ஆளானார். இந்த சூழ்நிலையை விரும்பாத அவரது தந்தை வ.உ.சி.யை 1900ஆம் ஆண்டு தூத்துக்குடிக்கு அழைத்து சென்று பணியாற்றும்படி அனுப்பி வைத்தார். வ.உ.சி. தூத்துக்குடியிலும் மிகவும் புகழ்பெற்ற வழக்கறிஞரானார். வ.உ.சி.யின் திருமணம் 1895ஆம் ஆண்டு வள்ளியம்மாளுடன் நடைபெற்றது. வள்ளியம்மையார் 1900ஆம் ஆண்டு தலைப்பிரசவத்தில் இறந்துவிடவே பின்னர் வ.உ.சி. அவர்கள் திருமணம் மீனாட்சி அம்மாளுடன் 8ஆம் தேதி செப்டம்பர் 1901 தூத்துக்குடியில் நடைபெற்றது. வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் பொழுதெல்லாம் பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். வ.உ.சி. பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார். பாரதியார் ஒரு பெரும் புலவர். வ.உ.சி.யும் பாரதியாரும் அருகருகே உள்ள கிராமத்தை சார்ந்தவர்கள் என்பதால் இருவரின் தந்தையரும் நெருங்கிய நண்பர்கள். இருவரும் சந்தித்து கொண்ட பொழுது இருவரின் கருத்துக்களும் ஒன்றாக இருப்பதை அறிந்தனர். இருவரும் எப்பொழுதும் நாட்டை பற்றியே அளவலாவிக் கொண்டிருப்பார்கள். பாரதியார் தனது உணர்ச்சி மிக்க பாடல்களாலும் கவிதைகளாலும் நாட்டு மக்களை தட்டி எழுப்பினார். வ.உ.சி.யும் பாரதியாரும் பிறகு மிக நெருங்கிய நண்பர்களானார்கள். தென்னிந்தியாவில் ராமகிருஷ்ண இயக்கத்திற்கு வித்திட்ட ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நேரடி சீடரும் சுவாமி விவேகானந்தரின் சகோதர துறவியுமான ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தின் துறவியான
சுவாமி ராமகிருஷ்ண ஆனந்தருடைய சசி மகராசு என்றழைக்கப்படுகின்ற அவருடைய சந்திப்பு வ.உ.சியின் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இவரை வ.உ.சி சென்னை ஐஸ் ஹவுஸில் தான் சந்தித்திருக்க வேண்டும். சசி மகராசு என்னிடம் சுதேச எண்ணங்கள் பல நன்மைகளை தாக்கக்கூடியது, இது என் கருத்து என்று கூறினார். அவர் சொன்னது ஒரு விதையாக என்னுள் விழுந்தது, என் உள்ளம் அதனை போற்றி காத்தது என்று அந்த சந்திப்பை பற்றி கூறுகிறார் வ.உ.சி அவர்கள். இந்த விதையின் இரு தளிர்களே தூத்துக்குடி கைத்தொழில் சங்கமும் மற்றும் தர்ம சங்கம் என்று அழைக்கப்படுகின்ற. அவர் ஆளுமை மிக்க மனிதர். அவர் சுதேசி பிரச்சார சபை, தர்ம சங்க நெசவு சாலை, தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம், சுதேசிய பண்டக சாலை, வேளாண் சங்கம் போன்றவற்றை ஏற்படுத்தினார். வ.உ.சி அவர்கள் சுதேசி கப்பல் என்ற நிறுவனத்தை ஆரம்பிக்க மக்கள் அவர்களை பாராட்டினார்கள். கப்பல் நிறுவனம் மெதுவாக வளர்ந்தது. மக்கள் சுதேசி கப்பலிலேயே பயணம் செய்தனர். வணிகர்கள் தங்கள் சரக்குகளை சுதேசி கப்பலிலேயே அனுப்பினர். பிரிட்டிசு கப்பல் நிறுவனம் இந்த போட்டியை சமாளிக்க முடியாமல் கட்டணத்தை குறைக்க முடிவு செய்தது. கடைசியில் இலவசமாக அழைத்து செல்வதாக கூறியது. பிரிட்டிசு கப்பல் நிறுவனத்தின் தந்திரம் குறித்து வ.உ.சி மக்களிடையே விளக்கினார். சுதேசி கப்பல் நிறுவனத்தை அழித்த பிறகு அவர்கள் தங்கள் கட்டணத்தை விருப்பம் போல் ஏற்றிவிடுவார்கள். அப்போது இந்தியர்களால் ஒன்றும் செய்ய இயலாமல் போகும். அதனால் இந்தியர்கள் இலவச பயணத்தை மறுத்துவிட்டனர். உடனே வ.உ.சிக்கு லஞ்சம் கொடுக்க முயற்சி செய்தனர். சுதேசி கப்பல் நிறுவனத்தை விட்டு விலகினால் ரூபாய் 1,00,000 தருவதாக கூறினர். வ.உ.சி அதற்கு மறுத்துவிட்டார். 1,00,000 என்பது இன்றைய அளவில் எத்தனையோ கோடி என்பதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். ஆங்கில அரசு பிரிட்டிஷ் கப்பல் நிறுவனத்திற்கு பல விதங்களிலும் உதவி செய்தது. அது ஆங்கிலேயர்களின் கப்பலில் மட்டுமே பயணம் செய்ய வேண்டும் என்று இந்திய அரசு அதிகாரிகளுக்கு இரகசிய கடிதம் ஒன்றை அனுப்பியது. சுங்க அதிகாரிகள், மருத்துவர்கள், அரசு அலுவலர்கள் என பலரும் பலவிதமான தொல்லைகளை ஏற்படுத்தினர். இந்திய கப்பல் ஆங்கிலேயர்களின் கப்பலுடன் மோத வந்தது என்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. வ.உ.சி அவர்கள் அது பொய்க் குற்றச்சாட்டு என்று நிரூபித்து இந்திய கப்பல் செல்ல அனுமதியை பெற்றார். ஆனால் சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வளர்ச்சியை அவர்களால் தடுக்க இயலவில்லை. பிறகு நூற்பாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்தார். தொழிலாளர்கள் நலன் கருதி நூற்பாலையில் வேலை நிறுத்தத்தை ஏற்படுத்தினார். இதன் காரணமாக அவர் தனது சொந்த சொத்தில் பெரும் பகுதியை இழந்தார். நூற்பாலை நிர்வாகம் தொழிலாளர்கள் நம்பிக்கை இழந்து விரைவில் வேலைக்கு திரும்பிவிடுவார்கள் என்று நினைத்தது. ஆங்கில அரசு நூற்பாலை நிர்வாகத்திற்கு உறுதுணையாக இருந்தது. ஆனால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்தது. நூற்பாலை நிர்வாகத்தின் பாடு திண்டாட்டமாகிவிட்டது. சிலரை அச்சுறுத்தியது, சிலரை வேலையை விட்டு நீக்கியது, சிலருக்கு ஆசை காட்டியது. எல்லாம் வீணானது. வேலை நிறுத்தம் இந்திய நாட்டில் உள்ள அனைவரின் கவனத்தை ஈர்த்தது. வ.உ.சி அவர்கள் தினமும் பொதுமக்களிடையே தொழிலாளர்களின் நிலை குறித்து பேசினார். அதனால் பொதுமக்கள் வேலை நிறுத்தத்திற்கு மிகுந்த ஆதரவளித்தனர். வேலை நிறுத்தம் மென்மேலும் தீவிரமடைந்தது. மாவட்ட துணை ஆட்சியர் வ.உ.சியை அச்சுறுத்தினார். ஆனால் வ.உ.சி அந்த அச்சுறுத்தலை பொருட்படுத்தாமல் வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து நடத்தினார். தொழிலாளர்கள் தினமும் ஊர்வலம் சென்றனர். வணிகர்கள் ஆங்கிலேயர்களுக்கு பொருட்களை விற்க மறுத்தனர். அதனால் அவர்கள் இலங்கையிலிருந்து உணவுப் பொருள்களை வாங்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார்கள். அவர்கள் தூத்துக்குடியில் தங்க அஞ்சி நடுக்கடலில் கப்பலில் தங்கினார்கள். இறுதியில் நூற்பாலை நிர்வாகம் அவர்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள சம்மதித்தது. 1908ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் நாள் திரு சுப்பிரமணியம் பிள்ளை நூற்பாலை நிர்வாக அலுவலர் வ.உ.சியை சந்தித்தனர். வ.உ.சி தொழிலாளர்கள் 50 பேருடன் நூற்பாலை நிர்வாக இயக்குநரை சந்தித்தார். அவர்கள் கூலியை உயர்த்தவும் வேலை நேரத்தை குறைக்கவும் ஞாயிற்றுக்கிழமையன்று வார விடுமுறை அளிக்கவும் சம்மதித்தனர். 9 நாள் வேலை நிறுத்தத்திற்கு பிறகு தொழிலாளர்கள் வேலைக்கு திரும்பினர். வேலை நிறுத்தம் பெரும் வெற்றி பெற்றது. அது தொழிற்சங்கங்கள் இல்லாத ஒரு காலம். இந்தியாவில் முதல் தொழிற்சங்கமே 1920ஆம் ஆண்டுதான் தொடங்கப்பட்டது. சோவியத் புரட்சி 1917ஆம் ஆண்டு நடைபெற்றது.
வ.உ.சி. அவர்கள் 1908ஆம் ஆண்டே தொழிற்சங்கங்கள் இல்லாமல் தொழிலாளர்களை வேலைநிறுத்தத்தில் பங்கு பெறச் செய்து அவர்களை வழிநடத்தி வேலைநிறுத்தத்தில் பெரும் வெற்றி பெறச் செய்தவர். வ.உ.சி. எல்லோருக்கும் முன்னோடியாக வழிகாட்டியாக திகழ்ந்தவர். இந்த வேலைநிறுத்தத்தினால் பயனாக மற்ற ஆங்கில நிறுவனங்களின் தொழிலாளர்களும் பயன்பெற்றனர். அவர்கள் கூலியை அதிகரித்ததுடன் கொடூரமாக நடத்துவதையும் நிறுத்தினர். ஸ்ரீ அரவிந்தர் இந்த வேலை நிறுத்தம் சிறப்பான முறையில் நடத்தப்பட்டது என்று பாராட்டி வந்தே மாதரம் என்ற இதழில் எழுதினார், சொற்பொழிவாற்றினார். வ.உ.சி. கடற்கரையில் நடந்த அந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். அவரது பேச்சாலும் தாய்நாட்டு பற்றும் வ.உ.சி.யை மிகவும் கவர்ந்தது. அவர்கள் நெருங்கிய நண்பர்களாகிவிட்டனர். வ.உ.சி.யும் சிவாவும் மக்களிடையே சுதந்திர போராட்ட உணர்ச்சியை தூண்டினர். ஆங்கில அரசு அவர்களது நடவடிக்கைகளை நிறுத்த நினைத்தது. இருவரும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க சென்றபோது இருவரையும் திருநெல்வேலியை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்றும் பொதுக்கூட்டங்களில் இனி பேசக்கூடாது என்றும் கூறினர். வ.உ.சி. அவரது நிபந்தனைகளை ஏற்க மறுத்துவிட்டார். அதனால் வ.உ.சி.யும் சிவாவும் 1908ஆம் ஆண்டு மார்ச் 12ஆம் நாள் கைது செய்யப்பட்டனர். அதன் விளைவுகள் மக்கள் கொந்தளித்தனர். திருநெல்வேலியில் கடைகள் அடைக்கப்பட்டன, போக்குவரத்து நிறுத்தப்பட்டது, பள்ளிகளும் கல்லூரிகளும் சேதப்படுத்தப்பட்டன, மண்ணெண்ணெய் கிடங்கு தீ வைக்கப்பட்டது. 2 நாட்கள் இந்த நிலை நீடித்தது. அஞ்சல் நிலையமும் தீ வைக்கப்பட்டது. காவல் நிலையமும் நகராட்சியும் தாக்கப்பட்டது. தூத்துக்குடியில் வ.உ.சி. கைது செய்யப்பட்டதை அறிந்ததும் மக்கள் இரவு முழுவதும் தூங்கவில்லை. கடைகள் மூடப்பட்டன. கோரல் நூற்பாலை மற்றும் பெசட் அண்ட் கம்பெனி தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி ஊழியர்கள், முடிதிருத்துபவர்கள், துணி வெளுப்பவர்கள், குதிரை வண்டி ஓட்டுபவர்கள் போன்ற அனைவரும் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதுவே இந்தியாவில் முதல் அரசியல் வேலைநிறுத்தம் 1908ஆம் ஆண்டு மார்ச் 14ஆம் நாள் முதல் மார்ச் 19ஆம் நாள் வரை நடைபெற்றது. இந்த 4 நாட்கள் நடைபெற்ற இந்த வேலைநிறுத்தம் என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் பொதுமக்களும் பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டனர். ஊர்வலங்கள் நடைபெற்றன. காவல்துறையினர் துப்பாக்கி சூட்டில் 4 பேர் பலியானார்கள். இந்நிகழ்வை திருநெல்வேலி எழுச்சி என்றும் கூறுவார்கள். வ.உ.சி. சிறையில் இருந்த பொழுது அவரது நண்பர்கள் அவரை பிணையில் வெளிக்கொண்டு வரும்படி கேட்டுக்கொண்டனர். சிவாவும் பத்மநாப ஐயங்காரும் அவருடன் சிறையில் இருந்தனர். அவர் தனது நண்பர்களை விட்டுவிட்டு தனியாக வெளியே வர விரும்பவில்லை. இந்நிகழ்ச்சியில் இருந்து அவரது தைரியத்தையும் நேர்மையையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பும் சிறை தண்டனையும். காவல்துறையினர் வ.உ.சி.க்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். வ.உ.சி. ஆங்கில அரசுக்கு எதிராக சொற்பொழிவுகள் நிகழ்த்தினார். வ.உ.சி. சுப்பிரமணிய சிவாவுக்கு அடைக்கலம் கொடுத்தார். வழக்கு நேர்மையாக நடைபெறாததால் வ.உ.சி. அதில் பங்கேற்க மறுத்துவிட்டார். 2 மாதங்கள் நடந்த இந்த வழக்கு விவரங்களை இந்தியா முழுவதும் மக்கள் உன்னிப்பாக கவனித்து வந்தனர். நீதிபதி திரு பின்கே தீர்ப்பு வழங்கினார். தீர்ப்பின் விவரம் என்னவென்றால், ஆங்கில அரசுக்கு எதிராக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடும்படி மக்களை தூண்டிவிட்டதற்காக 20 ஆண்டுகள் தீவாந்திர தண்டனை, சிவாவுக்கு ஆதரவு அளித்ததற்காக மற்றுமொரு 20 ஆண்டு தீவாந்திர தண்டனை, சிவாவுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை, 40 ஆண்டு தீவாந்திர தண்டனை. யாருக்கும் கொடுக்கப்படாத கொடுமையான இந்த தீவாந்திர தண்டனை ஆங்கில அரசுக்கு வ.உ.சி. இடத்தில் அளவு கடந்த பயம். இந்த கொடுமையான தண்டனைக்கு அந்த பயமே காரணம். அவரை சிறையில் அடைத்தால்தான் அவர்களால் தொடர்ந்து இந்தியாவில் ஆட்சி செய்ய முடியும். வ.உ.சி.க்கு அப்போது வெறும் 36 வயதுதான். இந்த கொடிய தீர்ப்பை கேட்டு இந்திய மக்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். வங்காளி, அமிர்த பசார், சுதேசமித்ரன், இந்தியா, சுவராஜ்யா மற்றும் பல செய்தித்தாட்கள் இந்த தீர்ப்பை கண்டித்தன. ஆங்கில இதழான சுடேட்சுமேன் இந்த தீர்ப்பு நியாயமற்றது என்றும் வ.உ.சி.யின் தியாகம் போற்றத்தக்கது என்றும் குறிப்பிட்டது. ஆங்கில அரசை ஆதரிப்பவர்கள் கூட
இந்த கொடிய தண்டனையை ஏற்றுக்கொள்ள மனம் வரவில்லை. லார்ட் மார்லி, இந்தியாவுக்கான ஆங்கில அமைச்சர், இந்த கொடூர தண்டனையை ஏற்றுக்கொள்ள இயலாது என்று லார்ட் மன்ட்ரோவுக்கு எழுதினார். அந்த தீர்ப்பினை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அன்று மேல்முறையீடும் செய்யப்பட்டது. மேல்முறையீடு செய்யப்பட்டதில் 10 ஆண்டு தீவாந்திர தண்டனையாக குறைக்கப்பட்டது. அந்தமான் அனுப்ப இயலாது என்பதால் கோவை சிறையிலேயே அடைக்கப்பட்டார். அவரது நண்பர்கள் லண்டனில் உள்ள மன்னர் அவையில் பிரிவியூ கவுன்சிலில் முறையீடு செய்தலில் 6 ஆண்டு கடுங்காவல் தண்டனையாக அது குறைந்தது. சிறை தண்டனை 1908 முதல் 1912 வரை கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாருக்கு சிறை தண்டனை தர காரணமாக இருந்த ஆட்சியர் ஆஷ் என்பவரைத்தான் பிற்காலத்தில் வாஞ்சிநாதன் சுட்டுக் கொன்றதாக தகவல் வெளியாகிறது. வ.உ.சி. அவர்கள் முதலில் கோயம்புத்தூர் சிறையிலும் பின்னர் கண்ணனூர் சிறையிலும் அடைக்கப்பட்டார். இப்பொழுதெல்லாம் அரசியல் கைதிகள் நல்ல முறையில் நடத்தப்படுகின்றனர். ஆனால் அக்காலத்தில் அவர்கள் மற்ற ஆயுள் தண்டனை கைதிகளைப் போலவே நடத்துவார்கள். கடுமையான வேலைகளை செய்ய வேண்டும். வ.உ.சி. செல்வந்தர், நல்ல ஆரோக்கியமான சுவையான உணவு உண்ணும் வழக்கமுடையவர். ஆனால் சிறையில் கல்லும் மண்ணும் இருக்கும் கூழை குடிக்க வேண்டியிருந்தது. சிறை ஆடைகள் முரடானவை. தலையை மொட்டையடித்து கை கால்களில் விலங்கிட்டிருப்பர். செக்கெடுத்த செம்மலான வ.உ.சி. அவர்கள் சிறை தண்டனையை கடுமையாக அனுபவித்தார். சணல் நுற்றார். அப்போது அவரது உள்ளங்கைகளில் இருந்து இரத்தம் கசிந்தது. கல் உடைத்தார். மாடுகள் இழுக்கும் செக்கினை அவரே இழுத்தார். அந்த புகழ்பெற்ற வழக்கறிஞர் ஒரு மாடு போல உழைத்தார். அவரது எடை மிகவும் குறைந்தது. மருத்துவர் சிறை அதிகாரியை எச்சரித்தார். உடனே அவருக்கு அரிசி உணவு வழங்கப்பட்டது. பின்னர் சென்னை உயர்நீதிமன்றம் அவர் சொந்த உணவை உண்ணலாம் என்று கூறியது. ஒரு நாள் வடுகராமன் என்ற கைதி வ.உ.சி.யை வணங்கினார். அதை பார்த்த சிறை அதிகாரி கோபமடைந்து வடுகராமனிடம், இனிமேல் வ.உ.சி.யை வணங்கினால் செருப்பால் அடி கிடைக்கும் என்று கூறினார். இதனால் வடுகராமன் அந்த சிறை அதிகாரியை கொலை செய்ய முடிவு செய்தான். வ.உ.சி. கொலை செய்வதை தடுத்துவிட்டார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் சிறை கைதிகள் கலவரம் செய்தனர். சிறை அதிகாரி கடுமையாக தாக்கப்பட்டார். சிறை கைதிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைத்தது. வ.உ.சி. அவரது நண்பர்களுக்கு கடிதம் எழுதினார். மேல்முறையீடு செய்து தண்டனை காலத்தை குறைத்தார். வ.உ.சி. கைதிகள் பக்கம் சாட்சி கூறினார். அவர் சிறை அதிகாரி மிக மோசமான உணவு வழங்கியதையும் கடுமையாக அடித்து கைதிகளை கொடுமைப்படுத்தியதும் கொடூரமாக நடந்து கொண்டதே கலவரத்திற்கான காரணம் என்று கூறினார். சிறை இயக்குனர் ஒரு நாள் வ.உ.சி.யிடம் சிறை அலுவலராக மேற்கொண்டால் தண்டனை காலம் குறையும் என்றும் இன்னும் பல நன்மைகள் கிட்டும் என்றும் கூறினார். வ.உ.சி. அந்த பதவியை மறுத்துவிட்டார். கேரளாவில் உள்ள கண்ணனூர் சிறைக்கு மாற்றப்பட்டார். அங்கே சிறை கைதிகளுக்கு ஒரு வித்தியாசமான தண்டனை கொடுக்கப்பட்டது. அவர்கள் கம்பளியால் போர்த்தப்பட்டு அடிக்கப்பட்டார்கள். அவரை அச்சுறுத்த சிறை அதிகாரி ஒரு கொடூரமான சிறை கைதியை அவருடைய அறைக்கு வெளியே தங்கும்படி செய்தான். வழக்கமாக அவன்தான் எல்லோரையும் அடிப்பான். ஆனால் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அவன் வ.உ.சி.யின் சீடனாகிவிட்டான். வ.உ.சி. சிறையில் இருந்தபோது சுதேசி கப்பல் நிறுவனம் மூழ்கி போனது. அவர் இல்லாமல் மற்றவர்களால் அந்த நிறுவனத்தை நடத்த முடியவில்லை. அவர்கள் கப்பலை விற்றுவிட்டனர். அதுவும் எஸ் காலியோ என்ற கப்பலை ஆங்கில கப்பல் நிறுவனத்திற்கே விற்றுவிட்டனர். அது வ.உ.சி.யை மிகவும் பாதித்தது. அந்த கப்பலை வாங்க வ.உ.சி. என்ன பாடுபட்டார். 1912 ஆண்டு டிசம்பர் 24 ஆண்டு வ.உ.சி. விடுதலையடைந்தார். அப்பொழுது அரசியல் சூழ்நிலை முற்றிலும் மாறியிருந்தது. சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் போன்றவற்றை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவரது கொள்கையை தொடர்ந்ததால் அது சுதந்திர போராட்டத்திற்கு இடையூறாகும் என்று தனி கட்சி ஆரம்பிக்கும் அளவுக்கு செல்வாக்கும் புகழும் இருந்த போதும் அவர் அப்படி செய்யவில்லை. அதன் மூலம் அவரது நாட்டுப்பற்றையும் மேன்மையான குணத்தையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். கோவில்பட்டி வாழ்க்கை 1924 முதல் 1932 வரை.
கோவில்பட்டியில் வழக்கறிஞராக பணியாற்றினார். அங்கேயும் அவர் வசதியற்றவர்களுக்கும் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் கட்சிக்காரர்களுக்கும் இலவசமாக வாதாடினார். 1927ஆம் ஆண்டு அவர் காங்கிரசு கட்சியில் மீண்டும் இணைந்தார். சேலத்தில் நடந்த 3வது கட்சி மாநாட்டில் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றினார். கட்சி செயல்பாடுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதால் தான் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக கூறினார். ஆனால் சேலம் மாநாட்டிற்கு பிறகு மீண்டும் ஒதுங்கியே இருந்தார். அவர் கட்சியில் இருந்து விலகி இருந்தாலும் அவர் கடைசி வரை திலகரின் சீடராகவே இருந்தார். கடைசி மூச்சு வரை ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து வந்தார். தூத்துக்குடி வாழ்க்கை 1932 முதல் 1936 வரை. 1932 இல் தூத்துக்குடி வந்தார். தமிழ் நூல்களை எழுதுவதிலேயே பெரும்பாலான நேரத்தை கழித்து வந்தார். தமிழ் இலக்கியங்கள் குறித்து நண்பர்களுடன் விவாதிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். வ.உ.சி. அவர்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க விரும்பினார். 2ஆம் உலகப் போர் மூண்டால் இந்தியா சுதந்திரம் பெறுவது உறுதி என்று அவர் கூறியிருந்தார். அதேபோல் இந்தியா 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் சுதந்திரம் பெற்றது. ஆனால் வ.உ.சி. அவர்கள் 1936ஆம் ஆண்டிலேயே நவம்பர் 18ஆம் நாள் உலக வாழ்க்கையை முடித்து கொண்டார். தமிழுக்கு அவர் ஆற்றிய தொண்டுகள் அளப்பரியது. வ.உ.சி. அவர்கள் அகமே புறம் மனோநிலைமையை வலிமையாக விளக்குகிறது. நம் மன எவ்வளவு வலிமை வாய்ந்தது! மனிதனால் எதையும் சாதிக்க முடியும், ஆக்கவும் அழிக்கவும் முடியும். அதனால் மனிதன் நல்லவற்றை சிந்திக்கும்படி மனதை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். அறச்செயல்களே செய்ய வேண்டும். நமது சொற்களை கட்டுப்படுத்த வேண்டும். நல்ல மனநிலையை சுகமும், தீய மனநிலையிலிருந்து துக்கமும் ஏற்படுகின்றன. நாம் அறிவுடையவர்களாக இருந்தால் தீய செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்றார். வ.உ.சி. அவர்கள் வலிமைக்கு வித்திட்டவர். ஜேம்ஸ் ஆலன் எழுதிய ஃப்ரம் பாவர்ட்டி டு பவர் என்ற நூலின் முதல் பகுதி த பார்ட் ஆஃப் பிராஸ்பர்ட்டி ஆகும். அதனை வ.உ.சி. அவர்கள் வலிமைக்கு மார்க்கம் என்று மொழிபெயர்த்தார். ஒவ்வொரு துன்பமும் ஒரு அனுபவத்தை கொடுத்துவிட்டு விரைவில் மறைந்து விடுகிறது. ஆனால் அது ஒரு நல்ல ஆசிரியர். நாம் கற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் அது நமக்கு நல்ல வழிகளை கற்பிக்கும். வலிமை என்பது மகிழ்ச்சி. அதுபோன்று புற அனுபவம் வேறொன்று இல்லை. அது ஓர் உள் அனுபவம். நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பினால் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாமே எதையும் செய்யும் வலிமையுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒருவன் தன்னை தானே கட்டுப்படுத்த முடிந்தால் அவன் மற்றவர்களையும் கட்டுப்படுத்த முடியும் என்று கூறினார். சாந்திக்கு மார்க்கம். ஜேம்ஸ் ஆலன் எழுதிய ஃப்ரம் பாவர்ட்டி டு பவர் என்ற நூலின் 2ஆம் பகுதி தி வே டு பீஸ் என்பதாகும். அதனை வ.உ.சி. அவர்கள் சாந்திக்கு மார்க்கம் என்று மொழிபெயர்த்தார். ஆத்ம தியானம் கடவுளை அடைவதற்கான வழியாகும். தியானம் என்பது ஒரு கொள்கை அல்லது ஒரு விஷயத்தை முற்றிலும் அறிய வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆழ்ந்து சிந்தித்தலாகும். அன்பு எல்லாவற்றையும் ஆளக்கூடியது. அடக்கம் கடவுள் தன்மையாகும். எவன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பொறுமையானவனாகவும் இனிமையானவனாகவும் அன்பானவனாகவும் மன்னிப்பானவனாகவும் இருக்கிறானோ அவன்தான் மெய்ப்பொருளை உணர்கிறான். சுயநலத்தை துரத்தலும் இறை நம்பிக்கையை கடவுள் தன்மையை அடைவதற்குரிய வழிகளாகும். அன்பே நிரந்தரமானது. மதுரை சிம்மக்கல் முன்னாள் முதலமைச்சர் திரு புரட்சித் தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. திருநெல்வேலி வ.உ.சி. நினைவு இல்லமானது முன்னாள் புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இன்னும் பல இடங்களில் வ.உ.சி.யின் சிலைகள் உள்ளன. தெருக்கள், பள்ளிகள், குடியிருப்புகள் ஆகியவற்றிற்கு அவரது பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. நினைவு இல்லங்கள் என்று குறிப்பிட்டால் ஒட்டப்பிடாரத்தில் உள்ள வ.உ.சி.யின் இல்லம் தமிழ்நாடு அரசு வ.உ.சி. பிறந்த தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் ஊரில் வ.உ.சி. இல்லம் அமைந்துள்ளது. இதில் நூலகம் ஒன்றும் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இங்கு வ.உ.சி. அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை சித்தரிக்கும் புகைப்படங்கள் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளன. வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு 1972ஆம் ஆண்டு நினைவு அஞ்சல் தலை அரசாங்கம் வெளியிட்டது. வ.உ.சி.யின் 100ஆண்டு விழாவின் போது முன்னாள் பிரதம மந்திரி திருமதி இந்திரா காந்தி அம்மையாரால் அது திறந்து வைக்கப்பட்டது.
செப்டம்பர் 5, 1972 அன்று வெளியிடப்பட்டது. வ.உ.சி.யின் திரைப்படம் என்பது வரலாற்று கப்பலோட்டிய தமிழன் என்ற பெயரில் அது வெளியானது. நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்கள் வ.உ.சி.யாக தோன்றி நடித்தார். பி.ஆர். பந்துல் அவர்கள் இயக்கத்தில் தயாரிப்பில் வெளியானது அந்த திரைப்படம். சிதம்பரநாதன் அவர்களின் செக்கு சின்னமானது கோயம்புத்தூர் மத்திய சிறையில் வ.உ.சி. எடுத்த செக்கு சின்னம் சென்னை காந்தி நினைவு மண்டபத்தில் நினைவு சின்னமாக பாதுகாக்கப்படுகிறது. தூத்துக்குடி துறைமுகத்திற்கு வ.உ.சி. துறைமுகம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடியை தலைநகராக கொண்டு 1986 மாவட்டம் உருவாக்கப்பட்ட பொழுது இவரது பெயர் அந்த மாவட்டத்திற்கு வைக்கப்பட்டது. வ.உ.சி. மாவட்டம் என்று அழைக்கப்பட்டது. வ.உ.சி. அவர்கள் சீமானாக பிறந்து சாமானிய மக்களுடன் வாழ்ந்து மறைந்தவர். அவரது புகழை தமிழக மக்கள் என்றும் நினைவு கூர்வார்கள்.